வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. அமெரிக்க அரசு தலைவரான 2.0 டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது தவணை பதவியில் ஆசிய பிராந்தியத்துக்கான பயணத்தை இன்று ஆரம்பித்தார். 5 நாட்களுக்குரிய வகையில் அவரது ஆசிய பயண நிகழ்ச்சி நிரல் உள்ள நிலையில் அவரது முதற்கட்ட பயணம் இன்று மலேசியாவில் இடம்பெற்றது. அந்த முதற்கட்டத்திலேயே கம்போடியாவில் உள்ள 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட தொன்மையான சிவன் ஆலயத்துக்குரிய ஒரு சமாதான டீல் ட்ரம்ப் முன்னிலையில் ஒப்பேற்றப்பட்டது. பிரேவிகார் என்ற இந்த சிவன் கோயிலுக்குரிய உரிமகோரலை மையப்படுத்தி தாய்லாந்தும் கம்போடியாவும் கடந்த ஜூலை மாதம் 5 நாட்களுக்கு போர் புரிந்த விடயம் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். இவ்வாறாக இந்த போர் கொதி நிலவரம் உள்ள இந்த சிவன் ஆலயத்தை மையப்படுத்தித்தான் இன்று ட்ரம்ப் முன்னிலையில் மலேசியாவில் இந்த சிக்கலுக்கு தீர்வாக ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தனது பிரதேசத்தில் உள்ள சிவன் கோவில் பகுதியை தாய்லாந்து ஆக்கிரமிப்பதாக கம்போடியா குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் இப்போது 2 நாடுகளுக்கும் இடையில் சமாதான டீல் என்ற அடிப்படையில் ட்ரம்பின் ஒப்பந்தம் ஒப்பேற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் அவரும் ஒப்பமிட்டார், தாய்லாந்து பிரதமரும் ஒப்பமிட்டார், கம்போடிய பிரதமரும் மலேசிய பிரதமரும் ஒப்பமிட்டனர். ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சனை மட்டும் நல்லிணக்கத்தின் பெயரால் தொடர்ந்தும் சூட்சுமமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது, இல்லையென்றால் பெய்காட்டப்பட்டு வருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இலங்கையில் போர்க்காலத்தில் இல்லாத ஒரு பயங்கரமான சூழல் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் வணிகர்களால் உருவாக்கப்பட்டு வருவதாக ராஜபக்ஷ முகங்கள் கூட தற்போது உச்சுக்கொட்ட தலைப்படுகின்றன. கொழும்பு உட்பட்ட இடங்களில் தொடர்ந்தும் துப்பாக்கி வீட்டுக்கள் ஒலிக்க மடியில் கனமுள்ள ராஜபக்ஷ முகங்கள் இந்த உச்சுக்கொட்டலை செய்வது ஒரு அசாதாரணமான விடயமாகவும் இருக்கக்கூடும். இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த ஆண்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 101வது சம்பவமாக அண்மையில் பெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லாசா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமைந்தது. இந்த ஆண்டு இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் இவ்வாறான பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் சாம்ராஜ்ய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் கொல்லப்பட்டாலும் தொடர்ந்தும் கொழும்பு உட்பட்ட இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நேற்றிரவு வரை ஒலித்து வந்தன. அந்த வகையில் ரத்மலான பகுதியில் ஒரு வாகனத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அதில் வந்தவரை மடக்கியதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. மாபியா குழுக்களின் நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட பல வாகனங்களும் சொகுசு பேருந்துகளும் பினாமிகள் எனப்படும் போலியான உரிமையாளர்களின் பதிவுகளில் இலங்கை வீதிகளில் சேவைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில்தான் வேன் ரகத்தைச் சேர்ந்த இந்த வாகனத்தை துரத்தி சென்ற காவல்துறையினர் அதனை இரத்மலானையில் வைத்து துப்பாக்கிச் சூட்டால் மடக்கியுள்ளனர். தற்போது அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தனக்கு சொந்தமான சில சொகுசு பேருந்துகள் இதே சமகாலத்தில் தனக்கு சொந்தமான சில சொகுசு பேருந்துகள் மொனராகல கொழும்பு வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடுவதை பெக்கோ சமன் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரபல பாதாள உலக முகமான கெகல் பத்ர பத்மேயுடன் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பெக்கோ சமன் இலங்கையில் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். தனது பேருந்துகள் இவ்வாறு சேவையில் ஈடுபடுவதற்கு ஊவா மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மாதாந்தம் 3,50,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றதாகவும் பெக்கோ சமன் தனது விசாரணையின் போது கக்கியுள்ளார். இந்த தரவுகளை அடுத்து தற்போது குறித்த அதிகாரி தற்போது ஓய்வு நிலையில் இருந்தாலும் அவரும் விரைவில் சிஐடிக்கு தூக்கப்பட உள்ளார். தென்னிலங்கையை பொறுத்தவரை சில அரசியல்வாதிகளும் சில அதிகாரிகளும் எவ்வாறு பாதாள உலகுடன் தொடர்பு பட்டார்கள் என்பது தொடர்ந்தும் மாட்டுப்பட்ட பாதாள உலக முகங்களின் வாக்குமூலங்கள் ஊடாக வெளிப்பட்டு வரும் நிலையில் வடக்கிலும் சில அதிர்வுகள் தென்னிலங்கையை மையப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை கிளேடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா குறித்தும் புதிய செய்திகள் கொழும்பில் பகிரங்கப்படுகின்றன. தற்போது ஐரோப்பிய நாடுகளில் சுற்றி சுழலும் அர்ச்சுனா தனது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி கோரிக்கையை விடுத்த நிலையில் இதே உறுப்பினர் இவ்வாறு ஏற்கனவே புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பெற்றதாக நாடாளுமன்றத்துக்குரிய தனது சொத்து பிரகடன அறிவிப்பில் அறிவித்ததாகவும் அவ்வாறாக அறிவித்த அவர் மீண்டும் ஐரோப்பாவில் இருந்தபடி தனது முகநூல் பக்கத்தில் நேரலையில் நிதி வசூலுக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் தென்னிலங்கையின் ஊடகங்களும் எல்லல் செய்ய ஆரம்பித்து விட்டன.
புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வியலையும் அவர்களது குடும்ப இருப்புகளையும் கடுமையாக கொச்சைப்படுத்தி அர்ச்சனா மீண்டும் அதே டயஸ்போரா மக்களிடமிருந்து தனக்கு நிதியை கோருகிறார். பொதுவாகவே மேற்குலக நாடுகளுக்கான பயணத்துக்குரிய விசா எனப்படும் நுழைவிசைவுகளை பெறுபவர்கள் தமது பயணம் மற்றும் தங்குமிட வசதிகளுக்கு போதிய நிதி அல்லது அவற்றுக்குரிய அனுசரணைகளை உறுதிப்படுத்தியே அந்த நுழைவிசைவை அதாவது விசாவை பெற முடியும் என்பது ஒரு நியதி. ஆனால் இவ்வாறான நிபந்தனைகளில் நுழைவிசைவை பெற்றுவிட்டு அதற்கு மாறாக பயணத்தின் இடையில் போதுமான நிதி தனக்கு இல்லை என அவ்வாறாக விசா பெற்ற ஒருவர் குறிப்பிட்டுக் கொள்வது விசா விதிகளை மீறுவது அல்லது விசா பெறுவதற்கு தவறான விவரங்களை வழங்கிய விதிகளின் கீழ் வெறும் ஒரு விடயமாகவும் கருதப்படும். இந்த நிலையில்தான் தன்னிடம் உள்ள பணம் தற்போது ஐரோப்பிய செலவுகளை சமாளிக்க போதாது என்பதால் டயஸ்போரா மக்கள் தனது தனிப்பட்ட கணக்குக்கு நிதியை அனுப்ப வேண்டும் என அவர் கோருகிறார். அவரது இந்த கோரிக்கை அவரது டைகாட் பாணி ஆதரவாளர்களை ஈர்த்து கொள்கிறதே தவிர ஏனையவர்களால் சமூக வலைத்தளங்களில் அவரது இந்த கோரிக்கை கடுமையான எள்ளலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அர்ச்சனா குறித்து இன்னொரு விடயத்தை கொழும்பு பாதுகாப்பு வட்டாரங்களும் பகிரங்கப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தனது தற்பாதுகாப்பு நோக்கங்களுக்காக என வெளிநாட்டிலிருந்து பெப்பர் ஸ்ப்ரே எனப்படும் மிளகு தெளிப்பு சாதனங்கள் மற்றும் அவற்றுக்குரிய தோட்டாக்களை கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரிடம் அர்ச்சனா விடுத்த கோரிக்கை தற்போது தென்னிலங்கை ஊடகங்களில் பகிரங்கமாகியுள்ளது. ரிவோல்வர் ரக பாணியிலான பெப்பர் ஸ்ப்ரே ஒன்றும் பிஸ்டல் ரக பாணியிலான பெப்பர் ஸ்ப்ரே ஒன்றும் இதனை விட மக்களை விரட்டுவதற்கு காவல்துறையினர் பயன்படுத்துவது போன்ற நீண்ட தூரத்துக்கு பாயும் கண்ணீர் புகை சாதனங்களையும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர அர்ச்சனா அனுமதி கோரியதாகவும் கடந்த 18ஆம் தேதி அன்று ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் பிரியந்தை வீரசூரியவுக்கு அர்ச்சனா தரப்பில் ஒரு கடிதம் எழுதப்பட்ட விவரங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஸ்ரீலங்காவின் சுங்க விதிமுறைகளின்படி இவ்வாறான பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் அவற்றுக்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் இவ்வாறாக இந்த பெப்பர் ஸ்ப்ரே அல்லது கண்ணீர் புகை சாதனங்களுக்கு முன் அனுமதி தேவை என்ற விடயத்தை தான் இந்த பாதுகாப்பு சாதனங்களை கொள்வனவு செய்த நேரத்தில் அறிந்திருக்கவில்லை என்பதால் தான் மீண்டும் இலங்கை திரும்பிய பின்னர் இந்த சாதனங்களை தன்னிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுமாறும் அர்ச்சனா ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அர்ச்சனா ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரிடம் முன்வைத்த இந்த கோரிக்கை ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்திலிருந்து அப்படியே நேராக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்ன ஆய்வு செய்தார். அந்த ஆய்வின் அடிப்படையில் கடந்த 23ஆம் தேதி அவர் அர்ச்சனாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது அர்ச்சனா கண்ணீர் புகை குண்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வரும் இந்த கோரிக்கை நாடாளுமன்றத்தின் சர்ஜன் அட் ஆர்ம்ஸ் எனப்படும் படைக்கலை சேவிதரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அர்ச்சனாவுக்கு இவ்வாறான தற்பாதுகாப்பு சாதனங்கள் தேவையா என்ற விடயத்தை முடிவு செய்ய வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் மதிப்பீடு என்றும், ஆனால் இப்போதைக்கு பாதுகாப்பு அமைச்சு அர்ச்சனாவுக்கு வழங்கிய மதிப்பீட்டின் அடிப்படையில் அவருக்கு பயங்கரவாதத்தால் அல்லது தீவிரவாதத்தால் இல்லையென்றால் பாதாள உலக குழுக்களால் அதிக ஆபத்து ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் குறைந்த மட்டத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அர்ச்சனா இவ்வாறான சாதனங்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதானால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் ஒப்புதலை அவர் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அர்ச்சனாவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்களில் ஒருவர் கூட போதைப் பொருளை பாவிக்காமல் இல்லையென சர்ச்சைக்குரிய வகையில் அவர் ஐரோப்பாவில் தெரிவித்த கருத்து யாழ் இளையோரிடம் சீற்றத்தை எழுப்பிய நிலையில்தான் தான் நாடு திரும்பும் போது தனது தற்பாதுகாப்புக்கென வெளிநாடுகளிலிருந்து பெப்பர் ஸ்ப்ரே எனப்படும் மிளகு தெளிப்பு சாதனங்களையும் அவற்றுக்குரிய தோட்டாக்களையும் அர்ச்சனா கொள்வனவு செய்திருப்பது தனக்கு உள்ளூரில் எதிர்ப்பு அதிகரிப்பது என்பதை அவர் யதார்த்தமாக உணர்ந்திருப்பதன் அறிகுறியாக கூட எடுத்துக்கொள்ளலாம்.